விமென் இந்த சைஸ்ல இருக்க ஒரு டியூப் தான் உங்க குழந்தைய முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் தாங்கி பிடிக்கும். நிறைய பேர் அவங்க முதல் குழந்தை வளர எவ்வளவு கனவுகளோடையும் பாதுகாப்போடையும் இருந்தாலும் 5 மாசம் வந்த பிறகு குழந்தை கலைஞ்சு போயிடும். இதுக்கு காரணமே இந்த டியூப் வீக்கா இருக்கிறது தான். இன்னும் கவலையான விஷயம் என்னன்னா, இது நடக்க போதுன்னு முன்கூட்டியே எந்த அறிகுறிகளும் இருக்காது. இதுக்கு பேர் தான் சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ். இது எப்படி ஆகுதுன்னா, குழந்தை வளர வளர கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி வீக் ஆகி துறக்கிறதுனால கலைஞ்சிடும். இந்த மாதிரி முதல் பிரெக்னன்சில நடந்தா அடுத்த பிரெக்னன்சில 12 வாரங்கள் முடிந்த உடனே யோசிக்காம கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில தையல் போடுறது ரொம்ப அவசியம். இது ஜெனட்டிக்கா கொலாஜன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில சிகிச்சை பண்ணவங்களுக்கும் வரலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நிறைய தீர்வுகள் இருக்கு. சோர்ந்துராதீங்க. ஒரு இழப்பு தான் இன்னொரு பிறப்புக்கு துவக்கமா இருக்கும். நம்பிக்கையா இருங்க.